வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். Hey guys, இன்னைக்கு வந்து நம்ம வந்து சில்லி பெப்பர் ப்ரான்ஸ் பண்ண போறோம். ஸோ அதுக்கு வேண்டிய என்ன இன்கிரீடியன்ஸ்ன்றதை பார்த்துடலாம். அதுக்கு வந்து முக்கியமா வந்து ப்ரான்ஸ். அது வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா டைகர் ப்ரான்ஸ், அர்ஜென்டினா டைகர் ப்ரான்ஸ். இது வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அதாவது வந்து ரெட் கலர்ல இருக்கும். பட் குக் பண்ணனா ரொம்ப டேஸ்டா, ரொம்ப ஒரு ஸ்வீட் டேஸ்ட் வரும். ஸோ அதுக்கு வேண்டிய ஐட்டம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நிச்சயமா வந்து ஆனியன்ஸ், அதுக்கப்புறம் வந்து தக்காளி, டொமேட்டோஸ், அதுக்கப்புறம் வந்து கிரீன் சில்லிஸ், அதுக்கப்புறம் வந்து cumin பவுடர், அதுக்கப்புறம் வந்து கரம் மசாலா, அதுக்கப்புறம் வந்து தனியா பவுடர். அண்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் ஆஃப் ஆல் இஸ் பெப்பர். ஸோ இது வந்து கிரவுண்ட் பெப்பர், அப்படியே ஃப்ரெஷ் பெப்பர். ஸோ அதை வந்து அப்படியே நம்ம கிரைண்ட் பண்ணி இதை வச்சு கிரைண்ட் பண்ணி we'll have to put more and more pepper for the spice. அதான் இப்போ எப்படி பண்றதுன்றதை நம்ம அப்போ பார்க்கலாம். ஸோ எண்ணெயை ஊற்றியாச்சு, எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. ஸோ இப்போ வந்து யூஷுவல் சஸ்பெக்ட்ஸ் கடுகு, உளுந்த பருப்பு, ஏற்கனவே நிறைய cumin seeds ஆட் பண்ணதுனால வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் லைட்டாக தான் வந்து இப்போதைக்கு ஜீரகம் போடுறோம். இப்போ வந்து நல்லா பார்த்தீங்கன்னா வந்து நல்லா புரிஞ்சு வருது. ஸோ இப்போ வந்து சில்லி ஆட் பண்ணுறோம். சில்லியோடு சேர்த்து இங்கே வெங்காயமும் ஆட் பண்ணுறோம். இப்போ நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வெங்காயத்தை நல்லா வதக்கணும். ஸோ இப்போ நல்லா வதங்கி வந்துட்டு இருக்கிற நேரத்தில் 1 ஸ்பூன் ஆஃப் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அதாவது வந்து ஃபுல் ஆகிறதுக்கு முன்னாடி 1 ஸ்பூன் ஆஃப் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு, ஏன்னா வந்து அப்போ தான் வந்து அந்த பச்சை ஸ்மெல் போகும். ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்லா இப்போ கோல்டன் ப்ரௌன் ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து போட்டுடணும். அது வந்து நிச்சயமாக டேஸ்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் லாஸ்ட்டாக போட்டிங்கனாலும் அந்த ஜிஞ்சரோட ஸ்மெல் வந்து நல்லா தூக்கி கொடுக்கும். ஸோ அது எனக்கு நிறைய பேருக்கு அது பிடிக்காது. ஸோ அதனால வந்து ஃபஸ்ட்டே போட்டுறது நல்லது. ஸோ இப்போ நீங்கள் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா வந்து வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. ஸோ அதனால வந்து நிறைய பேர் தக்காளி ஆட் பண்ண மாட்டாங்க ஆக்சுவலாக பெப்பர் ஃப்ரைக்கு. பட் ஹியர் இட் இஸ் சில்லி பெப்பர் ஃப்ரை. ஸோ அதனால வந்து ஐ லைக் த டேங்கி ஸ்மெல். அதே மாதிரி எல்லாருமே வந்து அந்த டேங்கி ஸ்மெல் இருக்கும்போது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பர்டிகுலர்லி ஃபார் சில்லி பெப்பர் ஃப்ரை. நீங்கள் பெப்பர் ஃப்ரை ஒண்டி பண்ணுறீங்க அப்படின்னா வந்து நீங்கள் வந்து தக்காளி ஆட் பண்ண தேவையில்லை. ஸோ இது சில்லி பெப்பர் ஃப்ரைன்றதுனால கொஞ்சம், அதாவது வந்து ஒரே ஒரு தக்காளி ஒண்டி கட் பண்ணிடுச்சு. ஸோ இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா வந்து நல்லா சாட்டே ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து 1/4 ஸ்பூன் cumin பவுடர், ஓகேங்களா. அதுக்கப்புறம் தனியா பவுடர் 1 ஸ்பூன், அதே மாதிரி 1 ஸ்பூன் கரம் மசாலா, இதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இனிமேல் ஜஸ்ட் இனிமேல் வந்து ஒன்லி பெப்பர். ஸோ ஏற்கனவே இந்த பெப்பர். ஸோ I'm going to have the first round of pepper now. அதாவது வந்து பெப்பர் வந்து இம்மீடியட்டாக எல்லாமே ஆட் பண்ணக்கூடாது. ஸோ அதனால ரவுண்டாக தான் ஆட் பண்ணணும். ஸோ முதல்ல அப்போ தான் வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் பெப்பர் ஆட் பண்ணியாச்சு. நல்லா பார்த்தீங்கன்னா பெப்பர் ஆட் பண்ணியாச்சு, ப்ரௌன் பெப்பர். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு I can feel the pepper smell coming. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ப்ரான்ஸ் வந்து ஆட் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து மசாலா மிக்ஸ் ஆயிடுச்சு, அதே மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வருது. ஸோ இந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து ப்ரான்ஸ் ஆட் பண்ணுறோம். நான் ஏற்கனவே நீங்கள் பார்த்தீங்கன்னா டர்மரிக் ஆட் பண்ணியிருக்க மாட்டேன். ஏன்னா டர்மரிக் ஏற்கனவே இதில் வாஷ் பண்ணும்போது டர்மரிக் போட்டு வாஷ் பண்ணிட்டேன். அதனால கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ செகண்ட் ரவுண்ட் ஆஃப் பெப்பர் ஆட் பண்ண போகிறோம். இப்போ ப்ரான்ஸ் போட்டோம்னா ஓகே. இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கே தெரியும். ஸோ பார்த்தாலே தெரியும் நல்லா பெப்பர் போட்டாச்சு. ஸோ திருப்பி நல்லா கிளறி விட்டுட்டு
மூடி வச்சிட போறோம். ஜென்ரலா ப்ரான்ஸ் வந்து ஈஸியா குக் ஆயிடும், 5 to 10 minutes தான். ஸோ அதனால 5 to 10 minutes நல்லா குக் ஆகிட்டு திருப்பி வரும்போது லாஸ்டா திருப்பி இன்னொரு வாட்டி பெப்பர் போட்டு திருப்பியும் வந்து ஒரு 2 minutes. ஸோ அதனால வந்து நீங்க கரெக்டா வந்து யூ வில் ஹேவ் டு மெஷர் இட் அவுட். 8 minutesக்கு அப்புறம் திருப்பியும் எடுத்து திருப்பி ப்ரான்ஸ் பெப்பர் ஆட் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ 8 minutesக்கு அப்புறம் திருப்பி இன்னொரு வாட்டி பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 minutes ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்து நான் தண்ணியே ஊற்றலை. அர்ஜென்டினன் ப்ரான்ஸ்க்கு வந்து என்ன ஒரு குவாலிட்டினா ஏற்கனவே தண்ணி நிறைய உள்ளே இருக்கும். ஸோ அதுலேருந்து வந்து வந்த தண்ணி தான் இது. ஸோ அதனால் வந்து லாஸ்ட் 1 round ஆஃப் அகெயின் பெப்பர் பெப்பர். ஏற்கனவே வந்து சால்ட் வந்து நம்ம வந்து தண்ணியில் அந்த மிக்ஸ் பண்ணும்போது அந்த ப்ரான்ஸ் கழுவும் போது I was using turmeric and salt. ஸோ அதனால் வந்து சால்ட் அப்போது ஃபஸ்ட்டு ஆட் பண்ணலாம், தண்ணிலே இருந்து. ஸோ அதனால் லிட்டில் பிட் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இன்னும் 2 minutesல வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம் எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன்னும் 2 minutesல பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ கோல்டன் ஃப்ரையாக இருக்குது பாருங்கள். ஸோ ஃபைனலாக வந்து கொத்தமல்லியை போட்டு கார்னிஷ் பண்ணுறது. ரொம்ப ஈஸியான ரெசிபி, 1/2 an hourல ரெடி ஆகிடும். ஸோ வச்சுட்டு திருப்பி மூடி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணுறேன், டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து பெப்பர் சில்லி ப்ரான்ஸை வந்து இறக்கி வச்சுட்டேன். ஸோ எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள், கார்னிஷ் ஆகி நல்லாயிருக்கு. ஸோ இப்போ டேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து திஸ் இஸ் அ கிரேட் டிஷ் ஃபார் டாட்டியா அப்படின்னா சப்பாத்தி அப்படின்னா பரோட்டா வச்சு தொட்டு சாப்பிட்றதுக்கு, அப்படி இல்லையா தொக்கு வச்சு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ டேஸ்ட் பண்ணி முதல்ல வந்து தொக்கை டேஸ்ட் பண்ணுறேன். அந்த பெப்பரோட அந்த சொன்னேன் அந்த தக்காளி போடுறதுனால அந்த டேங்கியோட பெப்பரோட காரமும் சேர்ந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த டேங்கினஸ் தான் வந்து அந்த பெப்பரையும் நல்லா தூக்கி கொடுக்குது. டேஸ்ட் ப்ரான்ஸ் நோ ஹாட். அர்ஜென்டினன் ப்ரான்ஸ் எப்பயுமே வந்து கொஞ்சம் அந்த ஸ்வீட்னஸ் இருக்கும். அந்த ஸ்வீட்னஸோட இந்த பெப்பரும் கலந்து அந்த டேங்கினஸோட ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கு. ரொம்ப சிம்பிள் ரெசிபி தான், ட்ரை பண்ணிப்பாங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். யூ என்ஜாய் இட் வித் சப்பாத்தி ஆர் ஒரு டொக்கா வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுக்கு வைத்தி.